எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காடை கிரேவி. அடுப்பில் சட்டி வச்சாச்சு. கடலை எண்ணெய் 2 ஸ்பூன், ரெண்டு 3 ஸ்பூன் நமக்கு ஏற்ற மாரி, அளவுக்கு ஏற்ற மாரி போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டு லைட்டாக இது பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி போட்டு பார்ப்போம். இந்த மெத்தட் வந்து நாங்கள் எங்கள் பசங்களாம் சேர்ந்து நாங்கள் தோட்டத்தில் செய்வோம். இந்தமாரி அரைச்சி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே, எல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு போய் நாங்கள் செய்வோம். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து வணங்குறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப வெங்காயத்தை வந்து, அதாவது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வணக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம செய்கிற அந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டுக்குங்க. இடித்து போட்டாலும் நல்லாயிருக்கும், அரைச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி வந்து அம்மிக்கல்ல அரைச்சி போட்டோம், இடிச்சும் போட்டோம். ஆனால் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸி இருக்கிறனால டக்குன்னு ஒரு ஓட்டு ட்ரு அந்த இதில் ஓட்டிடுறோம். அம்மிக்கல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அம்மிக்கல்லில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அம்மிக்கல்ல செய்கிற மாதிரி எதுவுமே வராது. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குது அப்படின்னா நம்ம அறுத்தோ நறுக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அது கண்ணாடி பதத்துக்கு வருது, அந்த ஒரு கலர் மாறுதுன்னு சொல்லுவோம். அரைச்சி போடுறப்போ வந்துட்டு அதேமாரி தான், அந்த ஒரு